என் தகப்பனே உம்மை துதிப்பேன் யாவே. ஒருவரும் சேரா ஒளியில் வசிப்பவரே உம்மை துதிப்பேன் யாவே. உலகம் தோன்றும் முன்னே என்னையும் உள்ளங்கையில் வரைந்தீரே என் அன்பு இயேசுவே. உம்மை துதிப்பேன் யாவே. நான் உம்மை துதிப்பேன் என்றுமே யாவே. நான் உம்மை துதிப்பேன் யாவே யாவே. பாவம் பாரம் என்னை நெருக்கும் போதும் என்னை மறவாத தேவன் நீங்க மட்டுமே. நான் உம்மை மறந்த போதும் என்னை இயேசுவில் கண்ட நல்ல தேவன் நீங்க மட்டுமே. உம்மை துதிப்பேன் யாவே. நான் உம்மை துதிப்பேன் என்றுமே யாவே. நான் உம்மை துதிப்பேன் யாவே யாவே. கஷ்டத்தின் பாதையில் நான் செல்லும் போதும் என்னை கரம் பிடித்து நடத்தும் தேவன் நீங்க மட்டுமே. காரிருளில் இருந்த எனக்கு வெளிச்சம் தந்த அன்பு இயேசுவே. சங்கம வானொலி நிலையத்திலிருந்து நித்திய வச்ச நிகழ்ச்சி தொடர்கின்றது. நான் உம்மை துதிப்பேன் இந்த நிகழ்ச்சி டொரண்டோ நேரப்படி மாலை 3:45 ஆரம்பமாகின்றது. திங்கள், புதன், வியாழன், வெள்ளி நாட்களிலும் செவ்வாய்க்கிழமை இதே நேரத்தில் வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. பரிசுத்த ஆவியை எனக்கு தந்த நல்ல இயேசுவே. இன்று தாளந்தை கொடுப்போர் ஆரம்ப ஜெபம் பிரதமர் மகேந்திரன், துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேத தியான பகுதியை நடத்துகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ. இன்று முதல் முறையாக ஸ்ரீலங்காவிலிருந்து துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா கொண்டு வருவார். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. ஒருவரும் சேரா ஒளியில் வசிப்பவரே உம்மை துதிப்பேன் யாவே. உலகம் தோன்றும் முன்னே வார்த்தையின் வெளிச்சத்தை கொண்டு வருவர்கள் 7:30 எஸ்டர் ரூபி இந்தியா, 8 மணிக்கு ஸ்ரீ சுகிருதா அராலினோ ஸ்ரீலங்கா, 8:30 பாச ஞான பிரகாசம், 9 மணிக்கு பாச ஆண்டன் தாஸ்நாயன், 9 மணிக்கு பாச சாமுவேல் ராஜ் பட்டிபோ ஸ்ரீலங்கா. யாவே யாவே. ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்து சிஸ்டர் கிரேஸ் ஒப்பு கொடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை சுவாமி நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த உலகம் எங்கும் விதைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள்
தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள், வேத வார்த்தை கொடுக்கிற பிள்ளை அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சாமி. ஐயா உமது நாமம் மாயப்பட வேண்டும். இந்த ஒன்றான மெய்தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் நிரப்பும். உமது பிள்ளைகளை நிரப்பும். வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை இருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டோடு. சங்கம வானொலியின் மீது ஒரு பிரசன்னம் இறங்க கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக, வார்த்தையில் வேறொன்று கணிருக்கும் பிள்ளைகளாக ஆண்டோரே நீ மாற்றமைக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்துவார் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். அவர்களை நித்திய வெளிச்ச சார்பிலும் அவர் அழைப்போம்மா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்க. நாளே துதி ஆராதனை சோஸ்திர பாடல் எடுத்து தியான பகுதியை விவரமாக விரிவாக நடத்துங்கள். உங்களுக்கு 15 நிமிடங்கள் தந்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நேரனுக்காக தகப்பனே உமக்குள்ள ஒப்புவித்து ஜபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் தேவன் ஆவியானவர், இந்த சகல சத்தியங்களுக்குள் உங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சமான இந்த பிரகாசமா எல்லா இடமும் ஆண்டவரே, இந்த வெளிச்சம் உன் வெளிச்சம் எங்களுக்குள்ள எல்லா வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னொளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் அந்த வெளிச்சத்தை தேடி இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள அந்த நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, நீர் மேலானவர், 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 துதிக்கு பாத்திரர், பாத்திரரே. இயேசுவே, நீர் மேலானவர், 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 துதிக்கு பாத்திரர், பாத்திரரே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்காகவே, நான் காணாத எல்லாமே உமக்காக உண்டானதே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்காகவே, நான் காணாத எல்லாமே உமக்காக உண்டானதே. இயேசுவே, இயேசுவே, நீர் மேலானவர், 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 துதிக்கு பாத்திரர், பாத்திரரே. ஆதியும் நீரே, யாவிலும் முந்தினவர், மரித்து உயிர்த்த முதல் பெறானவர், சகல பூரணமும் உமக்குள் உள்ளதே. பரலோக பூலோக படைப்பின் கர்த்தரே, நீர் மேலானவர், 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 துதிக்கு பாத்திரர், பாத்திரரே. எமக்கு எதிராய் இருந்த கையெழுத்தை துளைத்து ஆணியால் சிலுவையில் அழித்தீர். சாத்தானின் அதிகாரத்தை உரிந்து கொண்டு கோர சிலுவையில் வெற்றி சிறந்தினேர். மேலானவர், 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 துதிக்கு பாத்திரர், பாத்திரரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவா,
நித்திய அப்பா நீதியின் சூரியனே நித்திய கண்மலையே தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீரனே மேலானவர் 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 துதிக்கு பாத்திரர் பாத்திரரே இயேசுவே இயேசுவே நீர் மேலானவர் 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 துதிக்கு பாத்திரர் பாத்திரரே துதிக்கு பாத்திரர் பாத்திரரே துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதிப்பேன் உம்மை துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன் துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே கிருபைகள் எண்ணி பெருக செய்தீரே சோஸ்திரம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே சோஸ்திரம் கிருபைகள் எண்ணி பெருக செய்தீரே சோஸ்திரம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே சோஸ்திரம் புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே சோதனை என்னில் வந்த போதும் நீர் காத்தீர் வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தேர் சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர் வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தேர் மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதிப்பேன் உம்மை துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன். நன்றி ஆண்டவரே. அப்பாவின் ஆலயத்தில் ஆடிப்பாடியே கொண்டாடுவோம் அப்பாவின் ஆலயத்தில் ஆடிப்பாடியே கொண்டாடுவோம் துதியே இன்பமே துதியே ஏற்றதே துதியே தகுமே பாடி துதித்திடுவேன் அப்பாவின் ஆலயத்தில் ஆடிப்பாடியே கொண்டாடுவோம் துதிக்கும் வல்லமை உனக்கு சோர்ந்திடாதே மகனே துதிக்கும் ஆற்றல் உனக்குள் கலங்கிடாதே மகளே மேகங்கள் போன்ற சாட்சிகள் உண்டு துதியினாலே ஜெயம் எடுத்தோர்கள் மேகங்கள் போன்ற சாட்சிகள் உண்டு துதியினாலே ஜெயம் எடுத்தோர்கள் துதியே இன்பமே துதியே ஏற்றதே துதியே தகுமே பாடி துதித்திடுவேன் சீயோன் குமாரியே எழும்பு கம்பீரமாக பாடு பாலகர் வாயிலும் துதியுண்டாகும் துதிக்கு பாத்திர ஜேசு நீயும் நானும் மௌனமாயிருந்தால் கற்கள் எல்லாம் துதி பாடிடுமே நீயும் நானும் மௌனமாயிருந்தால் கற்கள் எல்லாம் துதி பாடிடுமே துதியே இன்பமே துதியே ஏற்றதே துதியே தகுமே பாடி துதித்திடுவோம் மீட்படைந்தோர் யாவருமே ஆனந்த களிப்புடன் துதிப்போம் 1000 10,000 தூதர்கள் நடுவில்
ஓய்வில்லாமல் துதிப்போம். துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்திடுவாரே. துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்திடுவாரே. துதியே இன்பமே, துதியே ஏற்றதே, துதியே தகுமே, பாடி துதித்திடுவேன். நன்றி தகப்பனே, உண்மையே பாடி துதிக்க ஆண்டவரே. சியோனே ஆண்டவரே, சீக்கிரம் விழித்தெழும்பன்னு சொன்ன பிரகாரம் இந்த நாட்கள்ல சபைகள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக தகப்பனே ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் ஆண்டவரை துதிக்கு பாத்துறானே. தேவாதி தேவன் கத்தாதி கத்த சர்வ வல்லவர் மகத்துவமானவர் மகிமை நிறைந்த தேவனை உயர்த்தி துதிக்க இந்த நேரத்தை தந்ததுக்காய் நன்றி செலுத்துறோம். துதியர் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வேளையிலும் நாங்கள் சொல்லுங்க சார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில கூடியிருக்கிற வேளையில நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதே போல் ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல மாறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உம் கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீர் என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உம் கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீர் என்னோடு இருப்பதினால். என் தலை நிமிர செய்தவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என் தலை நிமிர செய்தவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசுவின் நாமத்தில் அடைக்கலமே. சிலுவையில் இரத்தம் சிந்தியே பாவங்களை நீக்கினீரே. சிலுவையில் இரத்தம் சிந்தியே சாபங்களை நீக்கினீரே. மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே. பலங்கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசுவின் நாமத்தில் அடைக்கலமே. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இரத்தத்தாலே மீட்டு கொண்டு
ஆக்கினை தீர்ப்பை மாற்றினாரே, பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன். கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே, பலங்கொண்டு தேட மனதாய் துதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் அடைக்கலமே. ஹalleluya, ஹalleluya. அவரை நம்புகிற யாவர் மேலும் எந்த குற்றமும் சுமராது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். அப்பா என்று சொல்லி அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகார ஆவியை தேவாதி தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். அப்பா என்று கூப்பிட்டு அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அவன் அறியாது மட்டும் அதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லம் உள்ள தேவனாய் இருக்கிறீரே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் அல்லவோ. நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களும் மேச்சிரி நாடுகளும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக கவனத்தை ஏற்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் இயேசு போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற தேவாதி தேவனப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறீரே. ஹalleluya, ஹalleluya. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லையே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்குரியது தகப்பனே. உமக்கு நன்றியையும் துதியையும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜீவனுள்ளவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹalleluya. ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் மேகலா. முதல் தடவையாக நித்திய வெளிச்சத்திலே வந்து
ஆராதனை செய்தீர்கள். சங்கம வானொலியின் சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும், கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளின் சார்பிலும் உங்களை வருக வரவேற்கிறோம். மிக அருமையான ஆராதனை செய்தீர்கள். முதல் தடவையாக வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியர் தேவன் ஆசிர்வதிப்பாராக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் 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 பிரதர். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோத்திரப்பால் எடுத்தவர் ஸ்ரீலங்காவில இருந்து சிஸ்டர் மேகலா. ஸ்ரீலங்கா கல்கிசை ஸ்ரீலங்காவிலிருந்து இந்த சகோதரி அதிகாலை வேளையிலே இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த சோதரி கத்திர அவரது ஆசிரியப்பாக. கிரேஸ் சொல்லுங்க. தியான பாதி நடத்துங்க. ஒரு ஆராதனை பாடலை பாடி தியான பாதி நடத்துங்க. நன்றி 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 தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த எங்கள் சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சீயோனே சீயோனே சீக்கிரம் விழித்தெழும்பும், சின்னவனை ஆயிரமாக்கும் சிருஷ்டிகர் உனக்கு உண்டு. சீயோனே சீயோனே சீக்கிரம் விழித்தெழும்பும், சின்னவனை ஆயிரமாக்கும் சிருஷ்டிகர் உனக்கு உண்டு. இல்லாதவைகளை அழைத்திடுவார், தூரத்தில் உள்ளதை வரவழைப்பார். இல்லாதவைகளை அழைத்திடுவார், தூரத்தில் உள்ளதை வரவழைப்பார். பெரிய காரியம் செய்திடுவார், பெரிய காரியம் செய்திடுவார். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை. சீயோனே சீயோனே சீக்கிரம் விழித்தெழும்பும், வனாந்திரத்தில் வழி திறப்பார். வறண்ட நிலங்கள் செழிக்க செய்வார். வனாந்திரத்தில் வழி திறப்பார். வறண்ட நிலங்கள் செழிக்க செய்வார். வல்ல காரியம் செய்திடுவார், வல்ல காரியம் செய்திடுவார். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை. சீயோனே சீயோனே சீக்கிரம் விழித்தெழும்பும். நன்றி ஆண்டவரே. சபையானது எப்பொழுதும் ஆண்டவரை விழித்துக் கொண்டிருக்கும்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரே, கடைசி காலங்களில் ஆண்டவரே, நாங்கள் நிற்கிற நேரம் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் விழித்தெழும்பத்தக்கதாக தகப்பனே நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி. நான் எப்பொழுது தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 144வது சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலவும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவர் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புருவினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன்.
நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவிதை பொல்லாத பட்டியத்திற்கு தப்பிவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையோடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவீம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்ற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடிபோகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையில் நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையோடைய அந்நிய புத்திரன் கைக்கு விலக்கி காத்தருளும்னு சொல்லி, இந்த மாயான இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ள உள்ள ஒத்த வேஷம் தரிச்சு இந்த உலகத்துல உள்ள பொல்லாங்குக்கு தப்பி வைக்கப்படணும் என்றால் நாங்கள் தாய்மாரா இருந்து ஊழியக்காரரா இருந்து இந்த ஊழியங்களை செய்யற ஒவ்வொருத்தரும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமா யாரோட இந்த சிநேகிதர்களா இருக்கிறார்களோ, யாரோடு அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்களோ அப்படியான அந்த நேரங்கள்ல நாங்கள் அவைகளை கவனமா பார்த்து அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி இருதயத்திலே எப்பொழுதும் அதான் அந்த துன்மார்களுடைய சங்கீதம் 1 சொல்லப்படு, துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் நோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாக்கிமண்டு. அப்படியாக இந்த துன்மாக்களுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை ஒன்றுதான். அவரே சொல்றார், இயேசு கிறிஸ்துவே எங்களில் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் வெலனுமாய் அவர் இருக்கும்போது வெளியே போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொருவர் யாரோட சேருகிறார்கள், எதோட இணைக்கப்படுகிறார்கள், யாரோட திருமணமாக இருக்கிறார்கள் என்றது பொல்லாங்கன் இந்த மாயையான சொற்களை கேட்டு மாயை பேசும் வாய் கள்ளத்தனமான வலது கையோடைய அந்நிய புத்திரன் அந்த யாரோட சேரினமோ இந்த இளம் வயதுகள் தெரியாத ஒரு வயதாக இருக்கும் போது இந்த பிள்ளைகள் யாரோட சேர்ந்து வெளியே போட்டு உள்ளுக்குள்ள நல்லது மாதிரி காண்பிக்கிறார்கள் தங்களை 2 முகமா. ஆனா நாங்கள் அதை வடிவா கவனிச்சு, என்னடா எங்களால முடியாது, ஆண்டவர் சொல்றார் நான் உலகத்திலே இருக்கிறவன் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த தேவன் சொல்ற நாங்கள் ஜபிக்கும் போது இந்த பிள்ளைகள் தெய்வீக பாதுகாப்பு, அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு காவல், தெய்வீக பராமரிப்புக்குள்ள எப்பொழுதும் உட்படுத்தி நாங்கள் ஜபிச்சு, இரண்டாவது சொல்ற இந்த வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் பண்ணா இதயத்துல வார்த்தையை காத்து கொள்ளுகிறார். அந்த தேவ வசனம் எப்பொழுதும் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறபடினால அவர்கள் போகிற இடமெல்லாம் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு சேர பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம். அப்ப எங்க இருந்து நன்மை வருகிறது என்றால் தேவன் நன்மையை எங்களுக்குள்ள தந்து விட்டார். ஏற்கனவே கல்வாரி பாடுகளுக்கூடாக எங்களுக்கு தந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எப்படி சுதந்திரிக்கிற அந்த திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. அப்ப நாங்கள் அந்த வார்த்தையை அப்பொழுது உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர விருட்ச கன்றுகளைப் போல குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களைப் போல இருப்பார்கள். அப்ப தேவன் அவர் சொல்றார், பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனப்புத்திரன் இல்லை, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் அதை கவனியாதிருப்பாரோ. அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை யோசுவா புத்தகத்துல சொல்லப்படுது, எந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை உன் கழுத்திலே போண்டு இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நட்புத்தியும் பெறுவீர்கள். அப்ப எங்க புத்திமானா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனுடைய வார்த்தையை தியானித்து இந்த நாட்களில் இந்த மாயான யாரோட சேருகிறார்கள், இந்த பிள்ளைகள் யாரோடு நேரம் இந்த நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்றதை நாங்கள் தாய்மாராயிருந்து பார்த்து கவனித்து அந்த இளம் பிராயத்திலே சிருஷ்டி கத்திர நினைண்டு இப்ப வாலிப பிள்ளைகளா வந்தால் அவைகள் கொஞ்சம் மாற்றங்களை தெரித்தாலும் நாங்கள் அந்த ஜெபத்தினால தேவன் எங்கள்கிட்ட பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை கூடாக எனக்கு வந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு இதை அறிவிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ் அவர்களே. இன்றைய நாளிலே துதி ஆராதனை பாடல்களை எடுத்து
சங்கீதத்திலே அருமையான ஒரு விளக்கத்தை மிக தெளிவாக கொடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை தேர்ந்தெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்தியவர் சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணிக்கு பிறகு நாங்கள் செய்தியை கடந்து சொல்வோம். இன்றைய முதலாவது செய்தியை சிஸ்டர் சுகிருதா அராய் நோத் ஸ்ரீலங்கா கொடுக்க போறார். அதுக்கு முதல் நான் பிரைஸ் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you too. இன்றைய நாளிலே ஜெபியுங்கள். அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 220 நாடுகள் 1987 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஜெபியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமென். Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, Jesus, because you are seated on the throne, oh God Almighty. In the name of Jesus, all things are possible. All things are possible to them that believe. Therefore, Lord, we can come into the throne of grace boldly, and you have given us, Lord, such privilege, Lord, to enter into that throne of grace this very moment, Lord. Even as Brother Mahindran has mentioned, Lord Jesus, 220 nations are now watching from 210 nations. Lord, nothing but your mercy and grace and power, oh God, coming through your enablement of your favor upon this ministry, oh God, that you have given to us, oh God, right from morning, Lord Jesus. Even as Brother Leslie and Sister Rita have been waking up early hours of the morning to bring forth, Lord Jesus, to be enabling this radio program from radio for the radio gospel and the Kathangamam gospel radio, Lord, that is coming, Lord Jesus, at this very moment, coming into Nitya Valicham, Lord, and coming through, Lord, even as we are entering into these nations, Lord, with 1,988 people listening at this one sitting, Lord. So this is nothing but your grace and mercy. And Lord, for all those that have already participated, Lord, we thank you for every one of them, Lord, for the handmaiden of the Lord that had come all the way from Sri Lanka, Lord Jesus, for such a clarity of the network to come through so beautifully, to be able to enable her to come and pray for the nations that are listening and to participate in this, Lord. This is nothing but your favor and your goodness, Lord. So we thank you, Lord, for the way you have opened doors right from Sri Lanka to come and bless the nations, Lord. So we also thank you, Lord, for Sister Grace, who had come and led in ministry, Lord, of worship and thanksgiving and sharing the word as well through the reading of the word, Lord. And so we thank you, Lord, for that ministry as well, Father. Thank you for the body ministry, Lord, that we, Lord, recognize as your work, as your spirit work, working and leading and doing the work of Calvary, coming through the people you have chosen and the handmaidens and the pastors that are coming from the nations of the world, Lord, even from the very soil of Sri Lanka, Lord, that you would give such a favor and grace and clarity to come through the network so clearly and well. Nothing but your grace and love, Lord, for the nations to come and be blessed by it, Lord. So we thank you, my Master, even as Brother Mahindran, who is hosting this, Lord, Lord Jesus, we thank you for the enablement, Lord, that you would be with him, Lord, lead him and guide him and help him, Lord, all along, Lord Jesus, giving him the clarity and the power and the wisdom and the protection he needs, Lord, over his own very life, Lord, with your anointing resting upon him, Lord. We also pray for Sister Dolly, Lord, that for some reason she's still not here yet, but Lord, we pray, Lord, that you would be with her, undertake for her, and be with her, Lord, with her family as well. Whatever the reason it is, Lord, we lay her at their feet and at their altar, Lord, and cover her under your protection and be with her, Lord. I pray, Lord Jesus, with your precious blood laid upon, Lord, pleaded upon her very life and her call as well. So thank you, Lord, for all those men and women that you have, Lord, brought into this very channel at this very moment to bring forth the word, Lord. Word is the very way, Lord, you have chosen, Lord. The power of salvation comes through the preaching of the gospel, comes through the very word that gives them freedom and liberty and to come into the hearts and lives of people, breaking every yoke of bondage as they open up their hearts and lives, Lord. We touch, Lord, in the name of Jesus Christ, through the very power of your Holy Spirit, Lord. Go into their hearts and lives, Lord, and prepare the soil of their hearts, Lord, as they open up their eyes of understanding, Father, especially those
are still, Lord Jesus, standing at the gateway and thinking which way to turn, which way to have their lives, Lord Jesus, coming into the well-being, Lord, that you have promised for them, Lord Jesus, Lord, with a way of your ways in which we can obey and see the good of the land. That is the only way they will see goodness of their lives, to follow them when they, Lord, ask of you, Lord Jesus, to come and bless them and make them their Lord and their Savior, Lord, because there's nothing that can give us, Lord, all our requests to be answered when we go to idol worship or anything that is created by hands. There is no life in it. It cannot breathe, it cannot speak. But a living God who created the heavens and the earth, who can breathe, who can speak, who can hear our petitions and answer our cries and sees our tears. So we thank you, Lord, for your love and goodness and compassion. You are the God of mercy and love and compassion. You are the God who hears their prayers. You are the God who sees their tears. You are the God who answers their prayers. Even as we stand in the gap, Lord, between Sangamam to Nitya Balicham at this time, oh Master, all those that have joined, Lord, on the teamwork, Lord, we thank you, Father, for every one of them who have the same heart, same spirit, Lord, to stand as one man before you. And we cry unto you, Lord God Almighty, to come into the hearts and lives of people, into these 220 nations, oh God, that you would, Lord, do the work of Calvary upon their hearts and lives. Open, Lord Jesus, what no man can withhold. You will not withhold any good thing from the children of your care. That is your promise, Lord. And you have called it out by saying, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to enter into that rest that you have promised by calling out to the living God that can pursue into their coming into their lives and pursue his kingdom and honor and power and might to come and deliver them. Therefore, you are the very source of that deliverance, oh God. We acknowledge you as your living God. You are the way, the truth, and the life. There's no man who can come to the Father except through you. So we thank you, Lord, for doing that work upon their hearts and lives, opening their eyes of understanding. And we thank you, Lord, for the ways in which you are going to come through the blessings that has been bestowed, Lord, through the servants of the Lord. Anoint their lips, Lord, and come through them. Even as they speak your word, Lord, all those beautiful poor servants that you have prepared this evening, Lord, are going to impact the nations of the world through the anointing power of the Holy Spirit, breaking every yoke of bondage, bringing deliverance into their hearts and lives. And Lord, we will see the harvest of souls. We will see the glory of God manifested in their hearts and lives, I pray. In Jesus' name, amen and amen. 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 Thank you, Sister Rajani Alangaramani, for your prayer. God bless you and the ministry. இதுவரை நேரமும் நாங்கள் துதி சோஸ்திரங்களை எடுத்தோம். சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ கனடா, சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி துதித்து ஆராய்த்து பாடினோம். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்கு வருபவர் பாஸ்டர் அம்மா சிஸ்டர் சுகிர்தியா, அதாவது அராலினோ ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கிற அதிகால வேலையிலே